ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சவுதி அரேபியா தமாம் ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஊருக்கு போனோம். அப்போ வந்து 2 சூட்கேஸ் நம்மள்ட்ட இருந்துச்சு. 2 சூட்கேஸில் வந்து நாங்கள் வெயிட்லாம் பார்த்து ரேப்பிங் வந்து ரூம்லேயே பண்ணியாச்சு. என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா வந்து ரேப்பிங் ரூமில் அடிக்காதீங்க, ஏர்போர்ட்டில் தான் அடிக்கணும், நீங்கள் அடித்தா அங்கே அலோடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ரூம்லேயே ரேப்பிங்லேயே அடிச்சுட்டு போர்டிங் லைனில் போய் நின்றாச்சு. நாங்கள் போர்டிங் லைனில் நிற்கிறப்ப வந்து எங்களுக்கு பேக் சைடில் ஒரு 30-40 பேர் நிற்கிறாங்க. டைமிங்கும் கம்மி. அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களை பார்த்துட்டு எங்கள் சூட்கேஸ் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சுல்ல, இதுமாரி கிளியரு இது போட்டு ஒட்டியிருக்கும்ல, அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிட்டு போர்டிங் போடுற பேக் சைடில் வந்து அந்த ரேப்பிங் பண்ணுற இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் ரேப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போதைக்கு எங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை, ஓகேவா. நாங்கள் வந்து சொன்னோம் அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க க்ளீனிங் பண்ணுற பசங்க நின்றாங்க, அவன்கிட்ட கேட்டேன், இந்தமாரி இதை பிச்சுட்டு வந்து ரேப்பிங் பண்ண சொல்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னா, நீங்கள் வந்து ரேப்பிங்லாம் பண்ண தேவை கிடையாது, நீங்கள் வந்து அந்த கிளியரை ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளியரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, இந்த ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வெறுசாக பேக் போட்டு அனுப்பி விட்ருங்க, லக்கேஜை போட்டுருங்க அப்படின்னு சொன்னான் அந்த பையன். அதேமாரி நாங்கள் ஃபுல்லாக அது பிக்கிறதுக்கு போட்டு எல்லாத்தையும் கீ வச்சுருந்தோம் கையில். நல்ல வேலை டூல்ஸ் எதுவும் சரியாக வராது, அதை வச்சு எல்லாத்தையும் நான் அடித்த ரேப்பிங் ஃபுல்லாக எல்லாத்தையும் பிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து லாக் இருந்துச்சு, 2 பூட்டு, சின்ன பூட்டு. அந்த பூட்டை வந்து 2 பேக்லேயும் பூட்டியாச்சு. முக்கியமான ஜாமான் எதுவுமே இல்லை, இருந்தாலும் ஒரு பூட்டு போட்டாச்சு, ஓகேவா. போட்டு நம்ம போர்டிங் இதில் போய் வச்சோம். ஓகே, போயிடுச்சு.